கச்சத்தீவு மறுபடியும் டிபேட் ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவோ தீவு நம்ம இந்தியன் ஓஷன்ல இருந்தாலும் ஏன் கச்சத்தீவில் மட்டும் இவ்வளவு பிரச்சனை? ஒரு நாட்டுல கடல் இருந்துச்சுன்னா கடல் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் EEZ சொல்லுவோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் கடல் பரப்பு அந்தந்த நாட்டுக்கு தான் சொந்தம். மத்த நாடு அங்க பர்மிஷன் இல்லாம வர முடியாது. பட் இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கும் சரி ஸ்ரீலங்காவுக்கும் சரி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல வருது. சோ அவங்களும் அது அவங்களோடதுன்னு சொல்ல, நம்மளும் அதை நம்மளோடதுன்னு சொல்ல 1974ல இந்தியா ஸ்ரீலங்கா மேரிடைம் அக்ரிமெண்ட்னு ஒண்ணு போட்டு அவங்களுக்கு அதை கொடுத்திருக்காங்க அப்போ உள்ள இந்திரா காந்தி கவர்மெண்ட். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, நம்ம நாடு வேற ஒரு நாட்டோட பகுதியை வாங்குறதா இருந்தாலும் சரி இல்ல நம்ம பகுதியை கொடுக்கறதா இருந்தாலும் சரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படிதான் பண்ண முடியும். ஆனா அது எதையுமே ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு தூக்கி கொடுத்திருக்காங்க. நம்ம நாட்டு நிலத்தை நம்ம மக்கள்கிட்ட கேட்காம நம்ம கான்ஸ்டிடியூஷனையும் ஃபாலோ பண்ணாம தூக்கி கொடுத்ததாலதான் இவ்வளவு பிரச்சனையும்.